ಸಮಾನರಹಿತ ಗುಣವತಿ ಯುವತಿ ಅಧಿರೂಪವತಿ ಸಮಾನರಹಿತ ಗುಣವತಿ ಯುವತಿ ಅಧಿರೂಪವತಿ ಸಮಾನರಹಿತ. அப்பா தம்பி கைதாசலாம். சந்தனத்தான் பாடாம தலைய வாரினா கிராப் படியாதோ? அதை கேட்காம இருக்க உங்களால முடியாதோ? அதுக்கு இல்ல, உங்க வீடா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு அரட்டை அடிக்கலாம். இன்னொருத்தர் வீட்டுல இருந்துகிட்டு சிறப்பியாருக்கு இடைஞ்சல் இல்லாம பெருந்தன்மையா நடக்கலன்னா கௌரவம் இருக்காதுன்னு சொல்றேன். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. ஏன் நான் பாடுனதுல உங்களுக்கு இடைஞ்சலோ? எனக்கு இல்ல, தம்பி அருணகிரிக்கு. அவன் தான் மாடுல தூங்கிட்டு இருக்கானே. அதனாலதான் சொல்றேன் அனாவசியமா சத்தம் போடக்கூடாதுன்னு. யாராவது பச்சை என்னடா பச்சை வந்த மாதிரி பலூனை ஊதிட்டு இருக்க? இது ஒரு புது முறைடா. எங்க மாமா தலைவலி மருந்து விளம்பரத்துக்காக வேண்டி இனிமேல பலூன்லயே பப்ளிசிட்டி பண்ண போறாரு. அதுக்காகத்தான் நான் ஊதிக்கிட்டே வரேன். அது என்னடா வெடிச்சுக்கிட்டே வருது. வேற ஊதன வரைக்கும் போதுண்டா. இனிமே ஒரு இன்ச்சு கூட ஊதக்கூடாது, தெரியுமா? சைலண்டா இருக்கணும் அப்படின்னு அதிகாரம் பண்றாங்க இந்த அம்மா. என்ன சொன்ன? வீட்டுக்கு சொந்தக்காரனே சும்மா இருக்கான், நீங்க என்னமோ இல்லாத அதிகாரம் எல்லாம் பண்றீங்களே. அதான் வழக்கமாச்சேடா. கட்சிக்கு லீடரா உள்ளவன் கண்ணியமாக நடந்துகிட்டாலும் இந்த நடுவில் இருக்கிற சோம்பேறி பசங்க தான் தொண்டர் பட கரட்டுறதும் கண்ட இடத்துல பூச்சல் போட்டு மண்டோட போட்டு சாகரமா இருக்கிறானுங்க. அந்த லிஸ்ட் தான் இதுவும் வச்சுக்க. குட் மார்னிங் பிரதர். தட்டி பேச ஆள் இல்லன்னு தம்பி சண்டை பிரசண்டம் பண்றாரு. நீங்க கோச்சுக்காதீங்கக்கா, என்ன இருந்தாலும் சின்ன பையன் தானே. நானும் சாகாவரம் பெற்ற சர்வேசன் ஆகிவிட்டேன். 14 லோகத்திலும் என் பெயரையே சொல்லி துதி செய்கிறார்கள். அப்படி இருக்க அற்ப திருவனாகிய நீ மட்டும் என் பெயரை விட்டு என் வயிறின் பெயரை சொல்லுகிறாய். சிற்றப்பனை கொண்ட தீரா பொடிகாரனை இனி ஒரு தரம் சொன்னால் உன் வாயை கிழித்தறிவேன். இரண்யாய நம என்று சொல். அறிவோம் நமோ நாராயணா. என்ன ஆணவமடா உனக்கு? குலத்தை கெடுக்க வந்த கோடை காம்பே. பிராணநாதா வேண்டாம், சின்னஞ்சிறு வந்தானே மன்னிக்க கூடாதா? மன்னிப்படா. இவன் இங்கோடு அழியட்டும் மடமட்டி. இந்த மடமட்டி எனக்கு மார்கட்டி ஹரி என்று கொடி கட்டி பறந்தாலும் ஒன்றுவேனே வெற்றி படுத்தி சுத்தப்படுத்தி இவன் இங்கோடு அழியட்டும் மடமட்டி. ஐயோ நாதா,
தாளமிட்டு கொள்வாயே மடியட்டும் இவன் மடியட்டும் அந்த நாராயணன் உயிர் கொடுக்கட்டும் அந்த நாராயணன் உயிர் கொடுக்கட்டும் கொடு விஷத்தை ஈஸ்வரா, இந்த தர்ம சங்கடத்திற்கு நான் என்ன செய்வேன்? வார்த்தையை மீறுவதா? 10 மாதம் சுமந்து பெற்ற பாலகனை கொள்வதா? பஞ்சனையில் இட்டு பால் ஊற்றி கையா நன்றி சொல்வதா? ஐயோ, தாய்வய பத்தி வேகுதே பிள்ளையே கொல்ல காலமா பேதையாழ்மனம் பேதையாகுதே பிரம்மனே உள்ளம் கோபமா பாலை ஊட்டியே வளர்த்த பாரியே பலனாவது நியாயமா 10 மாதங்கள் நந்தால் செய்த பாவமாயது பாவமா. அம்மா வருந்த எல்லாம் அவன் செயல். நாராயணா நாராயணா திருவிக்கு வந்து விட்டானே. உணர்ந்தாய் என் கண்ணல்ல இனியாவது என் பெயரை சொல்லடா. அறிவோம் நமோ நாராயணா. என்ன சொன்னாய்? மனத்தால் நினைத்தால் படித்தால் உழைத்தான் உழைத்தே மடித்தே முடு நினைத்தால் இனித்தால் அடித்தே நினைத்தால் உழைத்தான் முடித்தே முடு. தெரியுமா? இனியாவது இரண்யாய நம என்று சொல். அறிவோம் நமோ நாராயணா. அதிக பிரச்சனை. இவ்வளவு தூரம் சொல்லியும் என்னை அவமதிக்கிறாயா? எங்கே அந்த நாராயணன்? காட்டவனை கண்டமாக விட்டு விடுகிறேன். எங்கே அந்த எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்படியானால் இந்த தூணில் இருக்கிறானா? நிச்சயமாக இருக்கிறான். அப்படியா? உழைத்தான் அரித்தான் படைத்தே எதிர்த்தே துடித்தான் துடித்தே இனி இறைத்தே படைத்தே முடித்தே பிடித்தே தனித்தே மடித்தே குவேன். எங்களோடு வந்த எல்லோருமே பலியானார்கள். நாங்கள் 3 மட்டுமே தப்பினோம். தப்பி என்ன செய்வது? முன்பின் தெரியாத இடம், அந்நிய தேசம், புயலில் சிக்கிய ஓடமாக தவிக்கிறோம். வயிற்று பிழைப்புக்கே வழி தெரியவில்லை. கையில் இருந்தெல்லாம் நாசம். அடே, நீங்கதானா அது? பத்திரிகையில பார்த்தேன். ரொம்ப பரிதாபமா தான் இருந்தது. 5-6 நாளா அலையிறோம். யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ செலவுக்கு பணம் தானே வேணும்? ஆமாங்க, அதுக்காக தான் அலையிறோம். எதுக்கு அலையணும்? இங்க ஞாபகத்தை இருக்கிறப்போ பாப்பாவுக்கு கதை சொல்ற மாதிரி உங்ககிட்ட அளந்திருக்காங்க. நீயா அதை நம்பிட்ட அதானே? சாச்சா, அப்படி இல்லடா. எங்க அப்பா கிட்ட இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட பத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சு என் கையில சேர்த்துட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு சொத்தாவது எனக்கு மிஞ்சிச்சு. ஓஹோ, அவ்வளவு கதை அடங்கியிருக்க அந்த அம்மா கிட்ட. அந்த விசுவாசத்துக்காக தான் அவங்கள வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வேற கதி இல்ல பாவம். ஏன் அந்த ராஜபாட்டு ராமலிங்கம் எங்க? எங்கன்னு தெரிஞ்சிருந்தாதான் அவனை அங்கமா புலந்திருப்பனே. அவசரப்படாத. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படாமலா போயிடுவான். அகப்பட மாட்டான் யாரு கையிலும் அகப்பட மாட்டான். இவன் அகப்பட மாட்டான் யாரு கையிலும் அகப்பட மாட்டான். படவே மாட்டான் யாரு கையிலும் படவே மாட்டான்.
இவன் படவே மாட்டான் யாரு கண்ணிலும் படவே மாட்டான். ஆவா இவன் யாருக்கு அஞ்சிட மாட்டான், இந்த ராவணேஸ்வரன் ஆமா இவன் யாருக்கு அகப்பட மாட்டான். இப்படியாகத்தானே சோகத்திலே மூழ்கி அசோக வனத்தில் இருக்கப்பட்ட சீதா பிராட்டியாரிடம் ராவணனாகப்பட்டவன் தன் பெருமைகளை தானே எடுத்துச் சொல்லி அருகில் நெருங்கினான். அம்மையாருக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஒரே கன்ஃபியூஷன். இவனிடத்திலிருந்து எப்படி தப்புவதென்று அப்படி இப்படியுமாக பார்த்தார்கள், வெம்பினார்கள், வேதனை அடைந்தார்கள். இதையெல்லாம் கண்டுகூட கரியவில்லை அந்த அரக்கன் மனது. மேலும் என்ன சொல்லுகிறான் என்றால், பாம்பனியும் சிவசாம்பவன் காட்சியாய் 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 சாம்போடி ராகத்தை பாடி கலைஞனின் முன்னர் ஓடி பூங்குயில் சோலைக்குள் வாடி பூவைய சுகத்தை தானை நாடினேன் கால தாமதம் செய்யாதே மாதே மாதேன் இதே இப்போது கால தாமதம் செய்யாதே கால தாமதம் செய்யாதே. ஐயோ ஐயோ காலத்தை கடத்தாதே, காமன் என்னை வதைக்கிறான் என்பதாகத்தானே, ஆசை வெட்க மரியாது, ஆண்மை வீர மரியாது என்பதற்கு உதாரணமாகத்தானே வீண் வார்த்தைகளை பேசி சீதையை சிம்பிளாக நினைத்து கம்பல்சரி செய்தான். மிரளவில்லை அம்மையார், கெஞ்சினான் கேட்கவில்லை, மிஞ்சினான் அஞ்சவில்லை. ராவணனுக்கோ கோபம் மேலிட்டு விட்டது, கொடூரமாக பார்த்தான். சரி இன்று போய் நாளை வந்து கவனிக்கலாம் என்று வெற்றிகரமாக திரும்பி விட்டான். யார்? ராவணன். அட அதை நீ சொல்லாதடா, நான் சொல்லணும். ராவணன் போன போதிலும் கூட அவனுடைய அக்கிரமங்களை நினைத்து நினைத்து நெஞ்சம் குமுறி சீதைக்கு வருத்த மேலிட்டு பயனதா ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஆனால் அதற்கும் அங்கு வசதி இல்லை. ஆகவே தன் அழகான நீளமான கூந்தலை கயிறாக்கி தன் கழுத்திலே இறுக்கிக் கொண்டு உயிர் விட போகும் சமயத்திலே தன் ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துவிட்டது. ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும்? அன்று வரை நடந்த ஆதிகால நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒன்று ஒன்றாக நினைத்து நெஞ்சம் குமுறி தன் பர்த்தாவை நினைத்து பாயி ராமா ராமா பாயி ராமா சந்திர ராகவா ஹரே ராமா பாயி ராமா சந்திர ராகவா ஹரே ராமா பாயி ராமா சந்திர ராகவா. என்பதாகத்தானே புலம்பிக் கொண்டு சீதா பிராட்டியார் தூக்கு மாட்டிக் கொள்ள போகும் சமயத்திலே ராம 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 சீதா ராம 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 சீதா ராம ராம சீதா ராம 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 ராம என்று பரந்தாமனை பஜித்துக் கொண்டே படார் என்று குதித்தார். படார் என்று குதித்தார். யார்? ஸ்ரீமான் அனுமான். அதை நீ சொல்லாதடா, நான் சொல்லணும். ஆஞ்சநேயர் குதித்தார். அம்மனை நமஸ்காரம் என்று வணங்கினார். அம்மையாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதுவும் அந்த ராவணனுடைய சூழ்ச்சியாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டார். பிறகு எப்படித்தான் அம்மையாரை நம்ப வைத்தார் என்று சொன்னால் அதுவே ஒரு ராமாயணமாகிவிடும். அது ஒரு நாளில் சொல்லி நடக்காது, 1 வீக்காவது ஆகும். எவ்வளவோ சிரமப்பட்டு சீதையை நம்ப வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆளுகளை சொல்லிவிட்டு ஆஞ்சநேயர் புறப்பட்டு விட்டார். எனக்கும் டைம் ஆகி போச்சு, நானும் புறப்படுறேன். அப்பனே ஆகட்டும், பாக்கி கதையை அடுத்தபடியா நான் பொறுமையா சொல்றேன். பக்த கோடிகள் மன்னிக்கணும். ரகுபதி ராஜவ ராஜாரா ரகுபதி ராஜவ ராஜாரா
பஜித பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பஜித பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பஜித பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பஜித பாவன சீதாராம். என்ன தலைமை போட்டுட்டாங்க. சரி நான் வரட்டுமா? சந்தோஷம். இந்தாங்க. ஐயே இதெல்லாம் என்ன தூங்க வேணாங்க. இதை வச்சுங்க. இல்ல சொல்றது இல்ல பரவாயில்ல இருக்குங்க. வேணாம்னா வருத்தப்படுவீங்க. வழி செலவுக்காக உதவிட்டோம். அப்புறம் இன்னொன்னு. ஐயோ இன்னொன்னு வேணாம். இது எடுக்காதீங்க. அட இது காலேஜ்ல நாடகம் முடிஞ்சதும் ஊருக்கு வர்றதாக லெட்டர் போட்டிருக்கு இந்திரா. ஒருவேளை நீங்க சந்திச்சா புறப்படுறதுக்கு முன்னால ஒரு தந்தி கொடுக்க சொல்லுங்க. நம்ம இந்திரா தானே? இந்திரா என் பேரு. ஓ நீதானா? உட்காரம்மா. உன்னை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன் உன்னை பத்தி அடிக்கடி தம்பி சொல்லும். அப்படியா? நீங்க தான் அவருக்கு சிஸ்டரா? எனக்கு மட்டும் இல்ல இந்திரா, இப்ப யாராவது பார்த்தாங்கன்னா உனக்கு கூட சிஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. ஏன்க்கா நிக்கிறீங்க? காஃபி கொண்டு இதோ வந்துட்டேன். ஆமா இப்பதான் தூங்கி எழுந்து வரீங்களா? ஆமா. ஏன் என்ன மட்டும் காலேஜுக்கு 8 மணிக்கு எல்லாம் வர சொல்லிட்டு நீங்க 9 மணி வரைக்கும் கும்பகரணம் சேவிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அனிவர்சரி நாடகத்தை பத்தி அக்கறையே கிடையாது உங்களுக்கு? அடடே, இன்னைக்கு ஒத்திகைக்கு அரேஞ்ச் பண்ணணும்ல? பின்ன செக்ரட்டரின்னு பேரை வச்சுக்கிட்டு சிங்காரமா சுத்திட்டு இருந்தா முடியுமா? காலேஜ்ல இப்படி ஒரு கெட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடகம் நடத்தணும்னு. நாடகம் நடத்துறதுன்னா லேசான காரியமா? அப்பா பாப்பா, அதை நினைச்சாலே ஒரே தலைவலி. தலைவலிக்கு ஆட்டம்பாம், ஜல் புருந்தா ஆட்டம்பாம், இருமலுக்கு ஆட்டம்பாம், எல்லாத்துக்கும் ஆட்டம்பாம் அப்படின்னு ஊர்ல இருக்கிற ஒரு செவத்தையும் பாக்கி விடாம பாழாக சொல்லி பசங்களை அனுப்பிச்சிட்டியா? ஏண்டா இந்த அமிர்தலிங்கம் கௌரவமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? சே அதுல மாமா, அப்படி எல்லா செவத்துலயும் எழுதி வச்சுட்டா அப்புறம் எந்த பக்கம் திரும்பினாலும் எலும்ப நொறுக்கிடுவானுங்க. அதுக்கு தானே அயோக்கிய ராஸ்கல் கூலிக்கு மாரடிக்கிறத தவிர கொஞ்சம் கூட பொறுப்பை காணாம. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நான் சொந்தக்காரன் கூட. சொந்தக்காரன் மூஞ்சி மோரகட்டையும் பாரு. சொந்த கழுதை, இரவல் கழுதை, எல்லா கழுதையும் தான் இந்த வீட்டுல ஒரே கழுதையா இருக்க. காப்பி கேட்டு 4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் இந்த கழுதைய காணும். ஏ தமேண்டி, தமேண்டி ஏழுமா என்ன வேண்டி இருக்க ஜம்மா? இவ்வளவு நேரம் உள்ள என்ன செஞ்சுட்டு இருந்த? காப்பி கட்டிங்களே. காப்பி போடுறதுக்கு அவ்வளவு நேரம்? போடுறதுக்கு இல்லைங்க, நீ குடிக்கிறதுக்கா? தோட்ட காப்பி ஆடுறதுக்கு. ஆடுறதுக்கா? ஏன்னா நீங்களும் சூடா இருக்கீங்க, காப்பியும் சூடா இருந்தா உஷ்ணம் அதிகமாயிடுமேன்னு. ஓஹோ, சூடு எல்லாம் மாத்தி சொகுசா கொண்டு வரீங்கள? ஐயா முண்டம் முண்டம், தலையில்லாத முண்டம். இல்ல நான் தெரியாம கேக்குறேன், நீ என்ன வேலைக்காரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, எனக்கே எஜமானி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? என்னங்க எஜமா? அடச்சி கொண்டா காப்பி. காப்பியும் நீயும். டேய், இந்த நிமிஷமே நீ வெளியில போகணும். வெளியே போகணுமா? என்ன மாமா திடீர்னு? போடான்னா? ஐயோ ஏமாமா, உங்க தங்கச்சி சாகும்போது என்ன உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனாங்க. அதுக்காக நீ என்ன அக்கிரமம் பண்ணாலும் நான் பொறுத்துக்கணுங்கிறியா? மரியாதையா இப்பவே போய் எந்தெந்த செவத்துல எழுதி வச்சிருக்காங்களோ அதை அழிச்சிட்டு வா. அழிக்கணுமா? அது நீங்க எழுதுறது நான் போய் அழிக்கிறதா? ஏமாமா, மடைய செய்வானா இந்த வேலைய? அதனாலதான்டா ஒன்ன செய்ய சொல்றேன், அயோக்கிய பயல. வேணாம் மாமா, இன்னைக்கு காலேஜ் நாடகம் ஒத்திகைக்கு வேற போகணும். ஒத்தி போட்டுக்கோ. முதல்ல நான் சொன்னதை செய், இல்லைன்னா வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. இல்ல நான் வெளியில போயிட்டு வர்றேன். என்ன சுத்த புரியாத மனுஷனா இருக்கான் அந்த ஆளு. அப்படி எல்லாம் சொல்லாது தம்பி. என்ன இருந்தாலும் உங்க மாமா. ஆமா, அதுவும் பெரிய பணக்காரரு. பணக்காரரு. அவரை போல ஃப்ராடு பண்ணா நான் கூட தான் பணக்காரன் ஆயிடுவேன். என்னது ஃப்ராடா? பின்ன என்ன, அரவணா கெந்தகமும் கால்னா தேங்காய் எண்ணெயும் வாங்கி குழைச்சு போட்டாரு டப்பியில, ஜனங்களுக்கு குழைச்சு போட்டாரு நெத்தியில. ஆட்டம் பாமா, பாட்டில் 6 அணாதான். எப்படி இந்த மாதிரி முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம் பண்ணுனா ஏன் பணக்காரனா ஆக முடியாதுன்னு நான் என்ன கேட்கிறேன். ஓ சாரி, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரணும். சரி விடு, அதெல்லாம் நான் என்னத்துக்கு. மாமா வந்தா நான் ஒத்திகைக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு. ஒத்திகைக்கா? அவர் வந்தா திட்ட மாட்டாரா? அதுக்காக நாளைக்கு நாடகம், இன்னைக்கு ஒத்திகை கூட பாக்கலன்னா நான் நடிக்க முடியுமா? அடப்பாவி, உனக்கு நடிக்க கூட தெரியுமா? அடப்பாவி, என்ன விளையாட்டு போல என்ன கேட்டா? நடிக்க கூட
நீ என்ன சரி சரி விடு விடு சந்தர்ப்பம். இப்போ நடிச்சு காட்டுறேன். இங்க கவனி, கவனிக்காத. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக சம்ராட் ஸ்ரீலஸ்ரீ தேவராய பராக். மனம் பண்ணிவிடுவானுங்க. பகலா இருந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி 10 மணி அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும். இந்த இவருக்குத்தான் நான் எப்படியாவது உன்னை எங்கேயாவது தள்ளி போடணும்னு மாப்பிளை பார்த்துட்டு வர்றேன். மாப்பிள்ளையா? ஆமா, நல்ல வாட்டா சாட்டமா இருப்பான். எக்ஸாமினேஷன் முடிஞ்சு போச்சு, லீவு நாட்களை எப்படி கழிக்கலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் மேடம். வாமா, நேற்று நாடகத்துல உனக்கு தான் பிரைஸ் கிடைச்சதாமே? ஆமா, ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரொம்ப சந்தோஷம். அக்கா கொஞ்சம் காஃபி கொண்டாங்க. இது நோ டைம். ஏன் அப்போ ஓவல் டின் சாப்பிடுறீங்களா? ஓவல் மட்டும் போதும், டின் வேண்டாம். ப்ளீஸ். என்ன திடீர்னு பிரத்யட்சமா இருக்காங்க தேவி? எல்லாம் ஆண்டவனை பார்த்து வரம் வாங்கிட்டு போகத்தான் பக்தியோடு வந்திருக்கேன். பக்தாய், உன்னுடைய பக்திக்கு மெச்சனும் உனக்கு யாது வர வேண்டும் கேள். பிரபு, என்ன? இன்று இரவு நான் நீலகிரி எக்ஸ்பிரஸில் ஊருக்கு போக வேண்டும், உத்தரவு கொடுங்கள். நோ நோ. அப்பா ஊருக்கு போறியா? நீ மட்டும் தனியாவா? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் மட்டும் தனியா போயிடுவேனா? அதான கேட்டேன். இல்ல, நான் மட்டும் தனியா போகல, சாமலா கோமலா எல்லாருமே சேர்ந்து போறோம். ஐயோ, துஷ்யந்தனை துடிக்கிட்டு சகுந்தலை மட்டும் ஜாலியா போறேங்கிற. போ போ, ஊருக்கு போய் என்ன மறந்துடாம உன் கல்யாண பத்திரிக்கையாவது அனுப்பு. இந்த பாழும் கண்ணால பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சைலண்டா இருக்கேன். என்னது கல்யாணமா? ஊருக்கு போன உடனே உனக்கு படிப்பு முடிஞ்சு போச்சு, வயசும் எக்கச்சக்கமா ஆச்சு, உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லுவாரு உங்க மாமா. நீ என்ன பண்ண போற? ஆமாம் போடுற. பாத்தீங்களா, இவ்வளவு நாள் பழகினா என் மேல நம்பிக்கை இல்ல, சந்தேகம் ஜாஸ்தி ஆச்சே. ஏன்னா பொம்பளைங்களுக்கு இந்த விஷயத்துல மட்டும் ஸ்தரபுத்தி கிடையாது, அதனால சொல்றேன். எல்லாரையும் போல என்ன நினைக்காதீங்க, மழையே அசைஞ்சாலும் என் மனம் மட்டும் அசையாது. என்னமோ சொல்ற, பாப்போம். பாத்தீங்களா, மறுபடியும் வருத்தப்படுறீங்களே. வருத்தமா? நீ ஊருக்கு போன உடனே எத்தனை பொம்பளைங்களை பார்த்து இந்திரா இந்திரான்னு கூப்பிட்டு வம்பு வளர்க்க போறனோ எனக்கே புரியுறப்போ. ஐயோ, அப்படின்னா நீங்களே என் கூட வாங்க. ஐ அம் ரெடி. இவ்வளவு காலையில எங்க புறப்படுறீங்க? காலையில இல்லக்கா, ஊருக்கு போனா என்ன நினைப்பாங்க ஊர்ல உள்ளவங்க? ஏன் ஏதாவது நினைப்பாங்க? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எங்க மாமாவுக்கு என் மேல உயிர், ஏன் இஷ்டப்படிதான் நடப்பாரு. இருக்கலாம், ஆனா இந்த வகையில மட்டும் எப்பேற்பட்ட ஆம்பளைகளுக்கும் மனசு மாறதான் செய்யும், அது நிச்சயம். எங்க மாமா கிட்ட நீங்க பழகி இருந்தா இப்படி சொல்லவே மாட்டீங்க. என்ன மாமா, அனுபவப்பட்டதை சொல்றேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஆமா இந்திரா, அக்கா சொல்றது உண்மைதான். ஆமாம்மா, வேணும்னா தம்பியை ஒரு வாரம் போட்டேன், போதுமா? போதும் போதும், ஒரு வாரம் தானே, பரவாயில்ல. சரி, நான் வர்றேன். நானும் வரேன். நமஸ்காரம் தம்பி. அடட வாங்க. யாரு, இந்திராவா? என்ன குழந்தை இங்க நின்னுகிட்டு இருக்கிற? ஒண்ணுமில்ல, ஊருக்கு போறேன் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, ஊருக்கு போறியா? ஊருக்கு போனீங்கன்னா உங்க மாமா கிட்ட நான் ரொம்ப விசாரிச்சதா சொல்றியா? அது எப்படிங்க சொல்றது? நீங்க ஒண்ணுமே அறிக்கல, நான் எப்படி போய் சொல்றது? அத நீ சொல்லாத சொல்லணும், சும்மா ஒரு மரியாதைக்கு சொன்னா. சரி சரி, நான் வர்றேன். என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? உட்காந்து பேசுவோம். சரி வாங்க. தம்பி, நேத்தி நாடகத்துல நீங்க பிரமாதமா ஆயிட்டு பண்ணீங்க. போங்க. ஐயோ, என்ன நீங்க சொல்லாதீங்க, ரொம்ப பெரிய மனசு பண்ணி சொல்லிட்டீங்க. அதனாலதான் பிரைஸ கொண்டுட்டு போய் இந்திராவுக்கு கொடுத்தீங்களா? அதை நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லணும். என்ன சார்? இந்திராவுக்கு பிரைஸ் கொடுத்தது என்னமோ தப்புதான்,
தப்பு என்ன அயோக்கியத்தனமும் கூட. ஆனா அவ்வளவு பெருத்தத்துல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பிரைஸ் கொடுத்தாதான 10 பய கையை தட்டாக. இன்னொருத்தன் தலையை தடவி சுயநலத்தை தேடிக்கிறதான் பெரிய மனுஷன்க லட்சணமா? நீங்க என்னமோ பெரிய பல்கலை புலவர்னு பட்டம் வேற வாங்கியிருக்கீங்க. பட்டமாவது காத்தாடியாவது யாரும் எனக்கு பட்டம் கொடுக்கவும் கிடையாது, நான் வாங்கிக்கவும் கிடையாது. என்ன எல்லாம் நானே வச்சுக்கிட்டதுதான். இது என்ன இது அக்கிரமம்? பெரிய பிராடா இருப்பீங்க போல இருக்க. அதை நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லணும். சொல்லுங்க தம்பி. நானும் எவ்வளவோ தமிழ் நூல்களை எல்லாம் படிச்சிருக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறேன். புண்ணியம் ஒரு வய நம்பலையே. என்னைக்கு இந்த பட்டத்தை நான் சூட்டிக்கிட்டேனோ அன்னையில இருந்துதான் 4 பய பாக்குறான், 2 வார்த்தையாவது பேசுறான், நம்புறான். அது சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க. அடட, வந்த விஷயத்தை மறந்துட்டேனா? தம்பி, என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிவிட்டேன். கல்யாணமா? ஆமா. இது எனக்கு எதுக்கு கல்யாணம்? அதை நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லணும். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, என் பொண்ணு இத ஒரு பய அசைச்சுக்க முடியாது. இது என்ன இது திடீர்னு வந்து இப்படி பலாத்காரம் பண்றீங்க? பலாத்காரமா? இதுக்கு பயந்துகிட்டு நீங்க ஊரை விட்ட ஓடி போயிட்டாலும் சரி, போலீஸுக்கு தகவல் கொடுத்தாவது உங்களை தேடி கண்டுபிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பேனே தவிர உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய வேணாம். எதுக்கு புரியணும்? வாங்க வந்து பொண்ணை பாருங்க, புரியும். நீங்க என்ன இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடுறதா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? நீங்க சம்மதிச்சா நான் ரெடி. ஐயோ, இது என்ன பயங்கர கல்யாணமா இருக்குது? அதை நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லணும். ஐயா, நீங்களே சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு வந்து உங்க பார்த்து அதுக்கப்புறம் முடிவு சொல்றேன். அடுத்த வாரம். இவங்கதான் மிஸ் நீலவேணி. நமஸ்காரம். வணக்கம், உட்காருங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கிறதா சொன்னேன். இவங்கதான். இல்ல இல்ல, அவர் தான் அந்த முடிவு பண்ணிருக்காரு, அந்த முடிவுக்கு வரல. ஏன் நீங்களும் அந்த முடிவுக்கே வந்துடலாமே? பையன் ரொம்ப நல்லவனாச்சே. நல்லவரா இருந்தா மட்டும் போதுமா? நாணயம் நிறைய இருக்க வேணா? ஓ, அத சொல்றீங்களா? இந்த வயசுல நாணயத்தை எதிர்பார்த்தா முடியுமா? அவங்க மாமா செத்தது பிறந்தா அவர் சேர்த்து வச்சிருக்க வெள்ளி நாணயம், தங்க நாணயம் எல்லாம் இவனுக்கு வரும். அடடா, அந்த நாணயம் இல்லைங்க, நடவுட பாவனையில நாணயம் வேணும்னு சொல்றேன். ஓ, அத சொல்றீங்களா? ஏன் அப்படி ஒண்ணும் மோசமா நடக்க மாட்டானே? நல்லா தானே நடக்கிறான். நல்லதான் நடக்கிறாரு, இருந்தாலும் வாக்குல சுத்தம் இல்லைங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? எனக்கு 6வது வயசுலதான் பல்லே முளைச்சுதான். அதனாலதான் வாக்குல சுத்தம் இல்லைன்னு எங்க மாமா அதுல பாருங்க, உங்க கல்யாண சம்பந்தமா அவனோட ஜாதகத்தை பார்த்தோம். அதுல வாக்குஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் எங்கேயோ வக்கரத்துல போய் சமத்தியா மாட்டிக்கிட்டு இருக்கான். அதான் இந்த ட்ரபுள் எல்லாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னங்க? அதாவது சில சமயத்துல பேசிக்கிட்டே இருக்கும் போது பேசுற விஷயத்தை விட்டுட்டு பைத்திய மாட்டம் வளர்றாரு. அது உங்க மேல உள்ள காதல் பைத்தியம். கல்யாணம் முடிஞ்சதுன்னா அதோட பைத்தியம் கிட்ட எல்லாம் தெளிஞ்சு பையன் ஒரு மாதிரி கிளீன் ஆயிடுவான். பைத்தியம் தெளிஞ்சாதான் கல்யாணம் பண்ணிக்கிறதாக நான் இருக்கேன். ஐயோ, அப்படியே முடிவு பண்ணிடாதீங்க. அப்புறம் அறகுற பைத்தியம் முழு பைத்தியமாயி ரொம்ப கன்றாவியான நிலைமைக்கு வந்துடும். ஒன்னும் யோசிக்காதீங்க, கல்யாணத்தை முடிச்சிடுங்க. அப்படியா? ஆமா, நான் வேணா ஜாமீன் கொடுக்கறேன், போதுமா? சரி, நீங்க ஜாமீன் கொடுத்தும் கூட அவர் சரிவர நடந்துக்கலன்னா சட்டப்படி உங்க மேலதானே நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். ஆமா. அப்போ நான் உங்களுக்கான கல்யாணம் செய்துக்கணும். ஐயா, என்னடா அது பாத வேற பக்கம் இருந்தது. ஆமா, இத்தனை நாள் பழகியும் கூட இன்னுமா உங்க மேல சந்தேகமா இருக்கு? அதானே, உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் ஏன்? கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 நாள் வரைக்கும் பாருங்க. ஒத்து வந்தா 2 பேரும் ஒன்னா இருங்க, இல்ல உங்க இஷ்டப்படி செஞ்சிடுங்க. என்னடா பச்சை? ஆஹா, நான் எதுக்கு ரெடி? உங்க அபிப்பிராயம்? இது என்னமோ நியாயமா தான் தோணுது. சரி, அப்ப நான் வரேன். என்ன முடிவு சொல்லாம என்னடா பச்சை? ஆமா, ஒண்ணு தேதி டேட்டு பத்திரிகைகள்லாம் அவர்கிட்ட ஒரு முடிவு சொல்லிட்டா அது முடிவா? நான் நல்லா யோசனை பண்ணிட்டு ஒரு முடிவு சொல்றேன், கொஞ்சம் பொறுங்க. இன்னுமே நான் பொறுக்கணும். எல்லாம் அந்த கல்லு கல்லு இது பாரு. அந்த படா பிச்சைக்கார பண்டார பரவேசி பயல, ஏன்டா இப்படி உத்தர வாங்குறாய்? சரி பச்சை, உனக்கு வழி சொல்லி கொடுத்தவன் நானு. என்னையே அங்கிருந்து விரட்டிட்டியே, பாத்தியா என் வேலையே? வயல சங்கீதத்தை வச்சு கான்செப்ட் கொடுவேண்டா. சரிடா. என்ன செய்? என்னடா என்னால ஆனது நீ பாரு, என்னால ஆனதை நான் பாக்குறேன். என்ன ஆனாலும் சரி, நீலவேணி கிழவி ஆயிட்டாலும் நான் விட போறதில்லை, தெரியுமா? எப்படியாவது அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கல. சரி, வீட்டுக்கு வேலைக்காரனா ஒண்ணு தெரியும் பாரு, தெரியும். சரி, நமஸ்காரம்.
கைலாசம் கைலாசம், என்னங்க கூப்பிட்டீங்களா? என்ன கணக்கெல்லாம் முடிச்சியா? ஏறக்குறைய முடிச்சுட்டேன். ஆனா என்ன ஒரு 10,000 ரூபாய் தனியா நிக்குது. தனியா நிக்குதா? ஏன் ஒரு சேர போட்டு உட்கார வைக்கிறதானே? என்னங்க விளையாடுறீங்க? நீ எனக்கு சம்சாரம் பாரு, விளையாடுற விளையாடாங்க. என்னடா அது கருப்பா ஒரு கோடு போட்டு 5,000 ரூபாய் எழுதியிருக்க? அது பிளாக்ல வந்த பணம், புரியுறதுக்கா கருப்புல கோடு போட்டு எழுதியிருக்கேன். ஓஹோ, சரி சரி. இன்னும் 2 நாள்ல இந்த வருஷம் கணக்கெல்லாம் முடிக்கணும், சரியுமா? ட்ரை பண்ணுவோம். சரி போ. மாமா, இந்திரா, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஒரு தந்தி கொடுத்திருக்க கூடாது? இல்ல மாமா, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடைக்கல. நாடகம் முடிஞ்சது, உடனே கிளம்பிட்டேன். கைலாசம் போயிட்டேன். சரி உட்காரு. எப்படி பரீட்சை எல்லாம் எப்படி எழுதிருக்க? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ். பலே பலே. அப்போ இனிமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான். போங்க மாமா. தம்பி, முன்ன பின்ன யோசிக்காம முட்டாள்தனமா காதல் பண்ணா இந்த கதிதான் தம்பி, இந்த கதிதான். நானாக்கா காதலிச்சேன். என்னுடைய பர்சனாலிட்டியும் காதல் வழிகிற முகத்தையும் பார்த்து அவதான பலாத்காரமா காதல் படிச்சுட்டான். அவ காதலிக்கிற வரைக்கும் நீ ஏன்டா சும்மா இருந்த? என்ன செய்யறது, எனக்கும் மனசை போச்சு. பச்சை, டோன்ட் வரி, டோன்ட் வரி பச்சை. சரி, காசு பணமா செலவழிய போகுது, பாவம் காதலிச்சுட்டு தான் போகட்டுமே. நானும் கண்ணியமான முறையில் நடந்துகிட்டேன். அது என்னடா இருந்தாப்புல இருந்து குடும்பம்லாம் சிலுக்குது, ஒரு வேலையிலயும் மனசு ஓடல, ஒரே ஒரு கன்ஃபியூஷன். ஒண்ணு செய், பேசான அவளை மறந்துரு. மறக்கிறதா? நடக்காத புனே, நடக்காது. மறக்கிறதுக்காக எவ்வளவுத்தான முயற்சி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், முடியல. அப்ப நேரா நேரா மாமா கிட்ட போய், மாமா கிட்டயா? முட்டாள் கேளு. கட்டுக்கரங்காத காதல் கொண்டு விட்டேன், அந்த கண்ணியும் மந்தாளங்கியின் காதலும் தனியாது மாமா அப்படின்னு கண்டிப்பா சொன்னேன். கழுத்துல அடிச்சு கல்பா கொடுத்துருவாரு. காதல்னா இன்னதுன்னே தெரியாத கஞ்சனாச்சு அந்த மனுஷன். அவர்கிட்ட எப்படி ஆயுத புரிய வைக்கிறது? அப்போ ஏதாவது காதல் நாவல் வாங்கி கொடுத்து படிக்க சொல்ல, தன்னால புரிஞ்சுக்கிறாரு. அவரா கம்பராமாயணமும் கந்தபுராணமும் படிச்சு அவருடைய மூளையே காப்பு காய்ச்சி போயிருக்கு. அவர் எங்கடா அந்த காதல் நாவல்லாம் படிக்க போறாரு? யாரா அவன் சுத்த பைத்தியமா இருக்கான். பக்கத்துல நீயே உட்காந்து படிச்சு காட்டு. புரிஞ்சுக்கலன்னா ஏண்டா மடையான்னு என்ன கேள்வி? அது கேட்கிறேன். அது சரி, இந்த காதல் நாவலுக்கு எங்கடா போறது? அதுக்காடா பஞ்சம். இப்பதான் கண்டவனெல்லாம் நாவல் எழுதுறாங்களே, அது பிரயோஜனம் இல்லையே. லாபத்துக்கு வந்துருச்சு. இப்போ மரங்களில் எழுதுற நாவலுக்கு தான் மார்க்கெட்ல மதிப்பு ஜாஸ்தி. அதுல ஒரு 5 ஆட்டோமேட்டிக்கா ஆட்ட அமிர்தலிங்க ஆமதிப்பாரு. நம்ம காரியமும் சக்சஸ் ஆகும். என்ன காணாத மகிழ்ச்சியில் இருக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு புயல் இருந்தது. ஐயோ, திருவாருங்க, பாஞ்சாலி மேனேஜர். பாஞ்சாலி மேனேஜர் பாட்டு படிடா. பஞ்சாலை மேனேஜர் இவர்கள் காதலில் பொறாமை கொண்டு அவர்களை பிரித்து பாஞ்சாலியை தன்வசமாக்க நினைத்து ஒரு நாள் இரவு பாஞ்சாலி தன் குடிசையில் அயர்ந்து உறங்குவதைக் கண்டு உள்ளே நுழைந்தான். என்ன மாமா தப்பான இடத்து தப்புல இருக்குங்கிறீங்களா? கதை இல்லடா, கஞ்சி. கஞ்சியா? ஏன் சூடு இல்லைங்களா? சூடு இருக்கு, சொரணை இல்ல உனக்கு. சொரணை இல்லையா? பின்ன என்ன, கஞ்சிய பதம் பார்த்தா நமக்கு வந்தா? ஆமா. என்ன ஆமா, உப்பையே காணாம என்ன செய்யறது? மனுஷனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இல்லைன்னா இப்படித்தான். என்ன இதமா அடிக்கடி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்ன? என்னருமா, நீ சமையல்காரி தானே? சரி, நான் சமையல்காரி மாதிரியா நடந்துக்கிறேன்? எவ்வளவோ உண்மைக்கு உண்மையா உழைக்கிறேன், நீங்க இப்படி வித்தியாசமா நினைக்கிறீங்களே? அது இல்ல தமேந்தி, வித்தியாசமா நினைச்சா இப்படி நெருங்கி பழகுவனா பேச்சுக்கு சொன்னேன்.
இனிமே இப்படி சொல்லாதீங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இருக்கும் இருக்கும். 2 உப்பு கல்ல கொண்டாந்து போடு. நீ ஏன்டா சும்மா இருக்கிற? மேல போ. எங்கடா மேல போக சொன்னீங்களா? சிட் காடுவ மேலத்தியா கிட்ட வரமத்துலாம் போறான். அப்புறம் அதுல இருந்து பாடுறானா? இன்னைக்கு ராத்திரி கஞ்சி வேணாம்னு நினைக்கிறேன். ஐயோ, வெறும் வயிற்றோட படுத்துக்கிறது. நாளைக்கு ஒரு நாள் தானே, பல்ல கடிச்சிட்டு குடிச்சிருங்க. இதனடா இது? பல்ல கடிச்சுட்டு கஞ்சி எப்படி குடிக்கிறது? இது நல்லா இருக்குமாமா. படி படி. வாங்கம்மா வாங்க. எங்கேயாவது வெளியே போறியாமா? இல்லையே, உள்ள வாங்க. இன்னும் வரக்கான மேல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன், யாராவது ஊருக்கு போறாங்களா? இல்ல, ஊர்ல இருந்து வர்றாங்க. யாரு? கொடை வெள்ளர் குமார். குமரப்பாவா? ஆமா, உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே. தெரியாதே. யாரு இது? உங்க தம்பி படிக்கிற காலேஜ்ல படிக்கிறாரு. அப்படியா? பையா முடிவா. அதே நீங்க வாங்க. இந்த கொடுக்கணும்ல பழம் கொடுக்குறீங்களா? நமஸ்காரங்க. நமஸ்காரம். என்னக்கா சமாச்சாரம்? உடம்புக்கு ஒண்ணு இல்லையே. பின்னையே நேத்துல இருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இல்ல, என்ன மறைக்கிறீங்க? ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது? சாப்பிடறதுக்கும் சௌரியமா இருக்கும். அடாடாடாடாடா, எனக்குன்னு சமையல்காரியா வந்துச்சு. இந்தாமா, தயவு செஞ்சு நான் சொல்றபடி செய். எப்படி? மாங்காயும் அரை நெல்லிக்காயும் போட்டு சாம்பார் வச்சு, வெளாங்காயும் தயிரையும் போட்டு பச்சடி பண்ணி, புளிச்சகரையே புளி விட்டு கடைஞ்சிடறேன். அப்புறம் ஒரே குளிப்பா இருக்கும். விருந்துக்கு வரவன் அப்புறம் இங்க திரும்பியே வரமாட்டான். போவீங்களா? என்னமோ இடச்சம்புள்ளக்காரிக்கு தலைச்சம்புள்ளக்காரி பத்தின்னு சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து சமையல் பத்தி சொல்றீங்களே. இங்க பாருங்க, நான் செய்யறேன், சாப்பிட்டு பார்த்து போட்டு அப்புறம் சொல்லுங்க. மாமா அதனே வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். மாமா, சாப்பாட்டு வேலைக்கு கரெக்டா வந்துருவாருன்னு சொன்னேன், பாத்தீங்களா? ஏண்டா, அவர் ஒரு பெரிய அறிவாளி. இந்த வகையிலோட கரெக்டா நடந்துக்கலன்னா பெரிய கேவலம் இல்ல. உட்காருங்க உட்காருங்க. அதுல பாருங்க, உங்க நாவல் பூராவையும் படிச்சேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புராணம் தான். போங்க. புராணமா? ஏமாமா அவ்வளவு நுட்கமா இருக்குடா. இதுல அந்த பரமசிவம் வந்து பாலிய பலாத்காரம் பண்றானே, எந்த பாஞ்சாலி? ஓ, இந்த பஞ்சாலை பாஞ்சாலின்னு ஒரு நாவல் இருக்க, அதுல வர்ற பாஞ்சாலிய சொல்றீங்களா? அதுதான். அந்த இடத்துல அவ பேசுற பேச்சு அப்படியே மனச கரைச்சிடுச்சு போங்க. பலே பலே பலே. ஒண்ணு கூட விடாம அப்படியே அழுத்தம் திருத்தமா படிச்சு வச்சிருக்கீங்க போல இருக்க. பின்ன என்ன, பள்ளிக்கூடத்து பசங்க பரீட்சைக்கு படிக்கிற மாதிரியா படிக்கிறது? ஆனா எல்லாம் காதலுக்கேன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கீங்க பாருங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு மட்டுமா? அரை டசனுக்கு மேல குழந்தை பெற்றவங்க கூட அந்த புஸ்தகத்தை தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. ஏன்னா அதுல எல்லாம் காதலாவே இருக்குல்ல. ஓஹோ, ஆமாங்க. இவ்வளவு அறிவும் திறமை வச்சுக்கிட்டு போய் ஒரு பொம்பளை பேர்ல பிரியறீங்களா? இது என்னங்க இது? பொம்பளைங்க கிட்ட எனக்கு சரியா கூட பேச தெரியாது, என் மேல இவ்வளவு பழிய சுமத்துறீங்களா? குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி. அவரு எங்கேயோ இருக்காரு, நீ எங்கேயோ இருக்கியப்பா. நாவல்ல உன்னுடைய சொந்த பேரை போடாம அவன் குடும்பஸ்தன் ஆயிடுவான் இல்லீங்களா? கண்டிப்பா. இப்போ
அவனுக்கு மாதம் கொடுத்துட்டு வரீங்க பாருங்க 50 ரூபாய். அந்த 50 ரூபாய் அடுத்த மாசத்துல இருந்து கட்டா கட்டுன்னா கட்டுத்தான். உங்க நாவலை படிச்சதுல இருந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். யார் நீங்களா? அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு கட்டி வரணும் இல்ல? வரணும். இவனுக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி கட்டி வரும்? வராது. அதனாலதான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க எல்லாம் ரெடி? ரெடியா? நாங்களும் ரெடி தான். சாப்பிட போலாங்களா? போலாம். நீங்க தரையில தானே சாப்பிடுவீங்க? இல்லைங்க, தட்டு இல்லாட்டி இலை. அத கேட்கலீங்க, தரையிலையா டேபிள்லையான்னு கேட்டேன். வாங்க போலாம். என்னப்பா சேவலாபங்கள்லாம் எப்படி? சேலத்துக்கு பஞ்சம் இல்ல, லாபம் தான். மாமா மாமா. ஓஹோ, புலவரா? நமஸ்காரங்க. என்ன சொல்லாம கொள்ளாம புறப்பட்டீங்க? சொல்லாம கொள்ளாம புறப்படுற பழக்கம் என்கிட்ட இல்லைங்க. அட அது இல்லையா, வர்றதாக தவறு இல்லையேன்னு கேக்குறேன். ஓஹோ, அதான் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு லீவு கிடைச்சது, இங்க விழுந்து கிடந்துட்டு போலாமேன்னு வந்தேன். கைலாசம், இவங்களை நல்லா கவனிச்சுக்கடா. ஒரு குறையும் இல்லாம நிம்மதியா தானே இருந்தாங்க அக்கா. திடீர்னு சொல்லாம போக வேண்டிய காரணம் எங்க போயிருப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, 2 நாள் ஏதோ மனசு நிம்மதி இல்லாம இருந்தாங்க. எங்க போய் கஷ்டப்படுறாங்களோ பாவம். என்னடா அக்கிரமம், இந்த மாதிரி அக்கிரமம் நடக்கலாமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன செய்யறது? என்னடா இல்ல, நீளத்தை காணாமே, காணோம். வீடா பூட்டி கிடக்கு. வீடு பூட்டி தானே இருக்கு, எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. ஐயோ, அப்படின்னு நினைச்சுதான் நேத்து பூரா வாசப்படியிலே காத்துட்டு இருந்தேன் நாய் மாதிரி. ஒரு கல்வியும் வேணாம். நீ என்ன விட்டு ஏன்டா அலற? அதானே பச்சை, அவங்க எங்கேயாவது வெளியூர் போயிருப்பாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க போட. ஆமாப்பா, இந்த குடவள்ளல் குமரப்பாவை பாக்குறதுக்கு அருணம் போவாரு, அங்கதான் போயிருப்பாங்களோ? குடவள்ளல் குமரப்பா? என்னகிரி யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, அந்த கொடைவள்ளல் குமரப்பாவை நான் பார்க்கணும். ஏன்? அதெல்லாம் பெரிய விஷயம், அவகாசமா சொல்றேன். அப்ப ஒண்ணு பேருமா கூப்பிடலாமே. அது நம்ம வச்சுடா, இன்னைக்கே புறப்படலாண்டா. வேண்டாம், இப்பவே புறப்படலாண்டா. ஒண்ணு செலவு பத்தி ஒண்ணு வச்சுக்காங்கடா. சரி, எல்லாம் கிரி பாத்துக்காண்டா. வரவேற்பெல்லாம் பலமா இருக்கே. உண்மை உண்மை, அடிகள் மனது வைத்தால் இப்பொழுது கூட ஆசீர்வாதம் செய்யலாம். உண்மையாக சந்தேகமே வேண்டாம். தாங்கள் இந்த புல்லன் மேல் இவ்வளவு பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பது நீ பூர்வத்தில் செய்த வினைகள். உண்மைதான் சுவாமி. அப்பனே, ஒரு சந்தேகம், தாராளமாக தெழுந்து. இப்பேற்பட்ட மகத்தான செல்வாக்கும் மங்காது புகழும் பெற்ற உமக்கு மனைவியாக வாய்த்த மாதரசியை பார்க்கலாமா? என் மனைவியா? அவன் இறந்து விட்டாள் சுவாமி. இல்லை, உயிரோடுதான் வாழ்கிறாள். செல்லமா? செல்லந்தான். முட்டாளுக்கு வாழ்க்கப்பட்டு நட்டாற்றில் தவிக்கும் செல்லந்தான். அரக்கமனம் படைத்தவரின் அக்கிரமத்திற்கு பலியாகி அபலையாக தத்தளிக்கும் செல்லந்தான். பாட்டியாசான் இந்த பைத்தியத்தை குறையை சொல்லி காட்டால் கொடுக்க மாட்டாரோ குறைவில்லல் என்று நினைத்து இப்படி பைத்தியம் போல நடித்து பணம் கேட்க வந்திருக்கிறோம் இந்த பழிகாரி. எவ்வளவு பணம் தேவை கேள். பணம் வாங்க வரவில்லை. நான் பிறகு வழி வாங்க வந்திருக்கிறேன். யாரை? பேரையும் ஊரையும் மாற்றி பெரிய மனிதன் போல் நடித்து வரும் வேடியை. கோடி வழியே முடியாது. முடியாதா? பிடிவாதம் செய்து என் பெருந்தன்மை சோதிக்காதே. கோவலியே. இல்ல மாமா, இவங்களை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. போகல. இல்ல மாமா. எதிர்த்து பேசாதே. போகல. கோவலியே. இன்னும் ஏன் இருக்கிறாய்? மரியாதையாக போகிறாயா இல்லையா? கோடி வழியே. எப்பனே இப்படி வா. பண்டாளப்பனே, 60 சினம். பெண்களிடத்தில் வீரத்தை காட்டாதே, அது வேடித்தனம். அம்மையே, ஆத்திரப்படே, ஆண்டவன் காப்பாற்றுவார். போய்விடுங்க, போய்விடுங்க. போகிறேன். ஆனால் இன்று இல்லாவிட்டாலும் சீக்கிரத்தில் என்னால் சீரழிந்து போக நிச்சயம். மறந்து விடாதே.
அப்பனே, இவ்வளவு உரிமையோடு பேசும் அந்த உத்தமியை உமக்கு தெரியாது? தெரியவே தெரியாது சுவாமி. எவ்வளவு திக்கற்ற அனாதை, எவ்வளவு திமிராக பேசுகிறாள் பார்த்தீர்களா? அப்படி திமிராக பேசுவதற்கு தெளிவான காரணம் இருக்க வேண்டுமே. அதை நீ சொல்லாத நான் சொல்லணும். வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்தீங்க. ஆமா, இது யாரு மும்மூர்த்திகள் அவதாரம் எடுத்த மாதிரி? அப்படி சொல்லாதீங்க, அவங்க எல்லாம் பெரிய மகான்கள். அப்படியா? வணக்கம். குழந்தை நமஸ்காரம் பண்ணிக்கமா. சீக்கிரமேவ கல்யாண பிராப்திரஸ்து. எப்பனே, யாம் விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். ஏன் சுவாமி? பரவாயில்லை, உண்மை புரிந்து கொண்டோம். யாம் மீண்டும் சந்திப்போம். அழாதேந்திரா, திரும்பவும் உன்னை சந்திக்கப் போகிறேனா என்று தெய்வங்களை எல்லாம் நொந்து கொண்டேன். ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதாவது உன்னை சந்தித்தேன், அதுவே போதும். அழாதம்மா. இல்லக்கா, என்னை உயிராக வளர்த்த உன்னை உருக்குலைய வைத்துவிட்டு நான் மட்டும் உயாரமாக வாழ்ந்தேன். அதை நினைக்க நினைக்க எல்லாம் சிரிக்க முடியவில்லையக்கா. வேண்டாம் இந்திரா, வீணாக உடம்பை அலட்டாது. நான் செய்த வினை நான் அனுபவித்தேன். இதுக்கு நீ என்னமா செய்வாய்? அப்படி இல்லக்கா, அருணகிரி வீட்டில் உங்களை சந்தித்த போதே இந்த விவரம் தெரிந்திருந்தால் இவ்வளவு தூரம் நடந்தே இருக்காதுதான். என்ன செய்வது? எதற்கு அந்த நேரம் வர வேண்டாமா? இனியாவது என்னை மறக்காமல் இருந்தால் போதும். அவ்வளவு துரோகியானோ? அதற்கில்லை இந்திரா, நீ சுத்தமலம் படைத்தவள்தான். ஆனால் உன் சூழ்நிலை நினைக்கும் போது அந்த கொடை வள்ளல் போடும் தடை உத்தரவுக்கு பயந்து விடுவேன் என்றால் நினைத்தீர்கள். உங்களிடமிருந்து பிரித்து என்னை தத்தளிக்க செய்த அவன் மறுபடியும் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க செய்யாவிட்டால் பார்த்தாயா, சிறுபிள்ளைத்தனமாக அவசரப்படுகிறாயே. அக்கால் மேல் உனக்கு அன்பு இருப்பது உண்மையானால் என் அனுமதியின்றி நீ எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியானால் உன் வாழ்வை கிருத்த வந்தவனை வஞ்சம் தீர்க்க வேண்டியதுதான். ஆத்திரத்தால் அல்ல, அஹிம்சை முறையால். அப்படி என்றால் அவரோ பணக்காரர், நாமோ பராரிகள். இந்த நிலையில் நாம் என்ன செய்ய முடியும்? யோசித்துப்பார். அதுக்காக இடம் பொருள் ஏவலை உணர்ந்து தீர யோசித்து திட்டம் போட்டு முடிக்க வேண்டும். அதுவரை ஒருத்தருக்கும் தெரியாமல் உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, கொடை வள்ளலிடத்திலும் நீ குழுமையாகவே நடக்க வேண்டும், தெரியுமா? ஆகட்டும். வள்ளி, அழக இந்திராமாவா, எங்கம்மா இங்க வந்துட்டீங்க? இவங்க உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. இவங்கள பத்மத்துல அடிக்கடி பார்த்திருக்கேன். ஓஹோ, அம்மா ரொம்ப நல்லவங்க. என்ன மனக்கவலையோ தெரியல, சதா அழுதபடியே இருக்காங்க. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கத்திரிக்காய் மறைஞ்சு போனா கடத்தருக்கு ராமரா போகும். நான் வரட்டுமா? செய்யுமா? நான் சொன்னதை மறந்துடாத. இல்ல மதுரை அம்மா, இவங்களை பத்திரமா பாத்துக்கணும். இந்த வேஷம் போடுற வேலையே கூடாதப்பா. ஏண்டா சலிச்சுக்கிற? இன்னைய நிலைமையில வேஷம் போட்டாதான்டா காரியம் சாதிக்க முடியும். அவன் தம்பி, வேஷம் போடலன்னா செல்லம்மாவை நிலத்தையும் பார்த்திருக்க முடியுமா? பார்த்து பிரயோஜனம் இல்லப்பா. ஏன் விசாரிக்காம வந்துட்டேன்னு யோசிக்கிறியா? அங்க செல்லம்மாவை நீ விசாரிச்சிருந்தா வள்ளலோட ஆளுக நம்ம விசாரிச்சிருப்பானுங்க, தெரியுமா? எக்கச்சக்கமா காதல் பண்ணிட்டு திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கிற நானே நீளத்தை பார்த்துட்டு கொடவளருக்கு பயந்து குனிஞ்சதரை நிகழாம ஓடி வந்திருக்கேன். இவரெல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிப்பு அதானே, தானா ஓடி போனவங்க தானாவது சேர்றாங்க. நீ ஏப்பா கவலைப்படுற? தைரியமா இரு. மதுரை, எனக்கு ஒரு சின்ன உபகாரம் செய்யறியா? என்னங்க எது? எவனவனுக்கோ என்னென்னமோ செய்திருக்கேன். உங்களுக்கு செய்தா கெட்டா போடுவேன். சொல்லுங்க. நம்ம வள்ளல் ஐயா வீட்டுக்கு வெள்ளை அடிக்க போறாங்க, அதனால என்ன? அது இல்லப்பா, அவரு வீட்டுக்கு போனோம், அவரை பார்க்க முடியல. முடியாது, சிரமம் தான். அங்க இந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஏன் இல்ல, இருக்காங்களே. இருக்கப்பா, அந்த பொண்ணுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன், கொடுத்துட்டு வரியா? இந்த பஞ்சவர்மத்துக்கு பொண்ணா பிறந்திய கழுதே, கொஞ்சம் கூட புத்தி இல்லாம நடந்துகிட்டிய. எனக்கு மானமுக்கும் சூடு சொன்ன ஏதாவது இருக்கா? அந்த பச்சையை லவ் பண்றதுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு?
அப்படின்னாலும் உங்க அப்பா கோச்சுக்கு வரேன்னு யோசிக்கிறியா? இங்க பாரு, வயசான மனுஷன் தான் இருப்பாரு, அதுக்கெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. அது எப்படி எப்படி என்ன இருந்தாலும் என்ன பெத்து வளர்த்தவர் இல்லையா? அதுக்காக கல்யாணத்துல பாத பூஜை பண்ணிக்கிட்டா சரியா போகுது, அவ்வளவுதானே? என்னங்க பூஜா? நானா பூஜா? இல்லீங்க, தண்ணி பூஜா கேட்டீங்களே அதுங்க. அப்படிங்க? ஆமாங்க. சரிதாங்க. அப்ப நான் போறேங்க. ஏவாங்க? ஏங்க இப்படி வாங்க. இன்னும் என்னங்க? இப்படி வாங்க. எதுக்குங்க? என்னங்க சாப்பிடுங்க. வேணாங்க. வேணாமா? தானா வருது வேணாங்கிறிய. வீணா எதுக்கு சிரமப்படுறீங்க? பரவாயில்ல. சிச்சி, இதுக்கு எனக்கு ஒத்துக்காது. ஒத்துக்காதா? திட்டி பாரு, தின்னு பாரு. குடியானவ பொண்ணுதான் இருந்தாலும் இந்த குருட்டு யுக்தியும் திருட்டு தனமும் எங்க கூட்டத்துக்கே தெரியாதுங்க. தெரியாது. அதனாலதான் விளையாட்டா சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு விபரீதப்படுத்துறியா? விளையாட்டா? எது விளையாட்டு? இஷ்டம் போல பறந்து வந்து சிட்டு போல பெண்ணு வந்து செய்கிறதா விளையாட்டு? சூதுவா தெரியாது என்ன சூசகமா பேசி சூறையாட நினைக்கிறதா விளையாட்டு? இப்படி போற விளையாட்டு விளையாடி குடும்பத்தை கிடைக்கிற குடும்பாவேன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கூட மதிச்சிருக்க மாட்டேனே. அழகழகா பேசி அண்ணமே கிளியேன்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி ஆர்வத்தை உண்டாக்கி அநியாயமா கெடுத்துட்டீங்களே. உங்க கபட நாடகத்துக்கு கதாநாயகி ஆக்கி கதைகளுக்கு வச்சுட்டீங்களே. இதுதானா விளையாட்டு? காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிக்கிறது, காரியம் முடிக்கிறது கழுத்து பிடிக்கிறது தான் காசு படைத்தவன் பிறவிக்குள்ளு அடிக்கடி புத்தி சொல்லி வந்தார் அப்பா. அந்த வார்த்தையெல்லாம் மறந்து மனிதனுக்கு ஆளாகிவிட்டேனே அப்பாவி. இது அப்பாவுக்கு தெரிஞ்ச பள்ளி ஏமாளுகிற அப்பா. எங்க என்ன விஷயம்? என்ன நடந்தது? பள்ளி ஆளுங்க அழ வேண்டிய கட்டம் வந்தா அழுதுதானங்க ஆகணும். அப்படின்னா ஐயோ, அதை ஏன் கேட்கறீங்க? அந்த கன்றாக நீங்க கேட்கணும். கேட்டா தானுங்க சொல்லுங்களேன். என்னோட வந்திருந்தாலே என் சிநேகித கிரி, அவளுக்கும் உங்க பொண்ணுக்கு சிநேகிதம் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கா? காரியம் முடிஞ்சதும் கவனிக்கிறது இல்லையா? அது என்கிட்ட சொல்லி அழுதா நான் என்னங்க செய்ய முடியும்? ஐயோ ஏமா அப்பா அன்னைக்கு சொல்றாரு இதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா. அது தாய் பழையில கல்ல போட்டுட்டு தருகிற நாய் இவ்வளவு பழத்தை ஆணுக்கு ஆனா பெண்ணுக்கு பண்ணாரனுக்கு பூங்கோல காப்பாற்று இப்படி கெட்டவே நடிக்கத்தாரா? சொத்துக்கு பண்ணவன் யமுனியாவுக்கு பஞ்சம் இல்லாம மானத்தோட வாழ்ந்தது. மானத்துக்கு மனக்கட்டையே அப்பா வேண்டாம். இப்ப குழப்பு குறைக்கிறத விட வந்து சாகானே அயோக்கிய நாயே. சரி, அவரை இவர்களை பார்க்க ஆவேசத்துடன் வந்து கொண்டிருக்கிறான் அரக்கன் ராவணன். இந்த சமயத்தில் தான் ஸ்ரீ ராமச்சந்திரன் மானை துரத்தி கொண்டு புறப்பட்டு விட்டான். மானோ மாயமா, லட்சுமணா அபாயமா இல்ல, லட்சுமணா அபயம். அபயம் என்ற குரலை கேட்டு சீதையின் பரவாயில்ல படிங்க. இங்கதான் கொஞ்சம் தவறு. சீதையின் வற்புறுத்தலின் பேரில் லட்சுமணன் ராமனை தேடிக்கொண்டு புறப்பட்டான். சீதைக்கோ ஒன்றுமே புரியவில்லை. என்ன செய்வாள் பாவம்? என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே. அங்கும் இங்கும் பார்த்து தன் கணவனை காணவில்லை என்ற ஏக்கத்தில் ஆடி வேகத்தைப் போலே அலமோதி கொண்டிருக்கிறாள் சீதை. இவள் இவ்வாறு இருக்க தான் போட்ட திட்டப்படி இந்த சந்தர்ப்பம் அவனுக்கு அனுகூலமாய் இருக்கவே இல்லாத சண்டாளனும் சீதையை தேடி வந்துவிட்டான். சீதை பார்த்தாள், பலபதைத்தாள், திகைத்தாள், திக்குமுக்கலாடினாள். அப்படியும் அவன் விடுவதாக இல்லை. அடிமேல் அடி வைத்து அருகில் நெருங்கினான். சீதைக்கோ பயம் ஒரு பக்கம், பாசம் ஒரு பக்கம்.
என்ன நேருமோ ஏதேதோ நடக்குமோ என்று சிந்தித்தார். பலனில்லை. இருட்டு உருவத்தில் வந்திருக்கும் முரட்டு ராவணனோ இருட்டு நேரமும் பார்க்காமல் கடத்திக் கொண்டே போய்விட்டான். ஆகட்டும், அநியாயத்தை கேளுங்கள். அக்கிரமே உருவான அந்த அயோக்கிய இடத்திலே சிக்கி சிந்தை குலைந்து போய் கொண்டிருக்கிறாள் சீதை. போகிற வழியில் என்ன நடக்கிறது என்றால் அந்த அநியாயத்தை எப்படியம்மா சொல்லுங்க? என் மானமே போயிடுச்சம்மா. அழாத மதுரை, நிதானமா சொல்லு, என்ன நடந்தது? முசாபரி பங்காவில தங்கி இருக்காங்களே 3 பேர், அதுல அந்த அருணகிரி ரொம்ப நல்லவர்னு நினைச்சு நம்பி மோசம் போயிட்டேம்மா. அப்படின்னா கொஞ்சம் விவரமா தான் சொல்லு. அநியாயமா என் பெண்ணை கெடுத்துட்டானமா அந்த அயோக்கிய. அருணகிரியா? உண்மையாவா? சத்தியமா சொல்றேம்மா. சந்தேகம் இருந்தா வள்ளிய வேணும்னாலும் நீங்க கேளுங்க. சரி, மாமா கிட்ட சொல்லி கவனிக்க சொல்றேன். நீ போ. என்னடி அவசியம்? இருமாப்புக்காரி, உன் கள்ளத்தனம் எல்லாம் தெரியாதென்றா நினைத்தாய்? ஏன் தெரியாது? கள்ளத்தனத்தில் கைதேர்ந்த கொள்ளைக்காரன் நீ என்று எனக்கும் தெரியும். என்ன சொன்னாய்? உண்மையை சொன்னேன். பேஷ் இந்திரா, என்னை தவறாக எண்ணாதே. உன்னை சோதித்து பார்த்தேன். நீ மகா தைரியசாலி. இவ்வளவு தைரியசாலி ஆகி தானே பொறுப்பேற்று சகல சொத்தையும் நிர்வகிக்க வேண்டும் என்றுதான் காத்துக் கொண்டிருந்தேன் இவ்வளவு நாள். கல்யாணம் செய்து கொள்ளாமல். கல்யாணமா? ஆம், எனக்கும் உனக்கும். என்ன சொல்லுகிறாய்? உன்னை விட மானம் கட்டவன் உலகத்திலே கிடையாது என்று சொல்லுகிறேன். இந்திரா, இப்படியெல்லாம் பேசி நீ தப்பிக்கவே முடியாது. நான் சொல்வது போல் கேட்டால் என் சொத்து முழுவதும் உனக்குத்தான். சொத்துக்கு ஆசைப்பட்டு சுத்தமடையனை மணந்து கொள்ளும் சூன்ய புத்திக்காரி நான் அல்ல. யாரதான் இந்த வீட்டுக்கு அதிகாரி, ஆனால் உனக்கு விரோதி? என்னடா உளறுகிறாய்? உளரவில்லை வள்ளலே, கிளற வந்திருக்கிறேன் பழைய சம்பவத்தை. வீணாக பேசி வேதனை அடையாதே. விவரத்தை சொல். எதற்காக வந்தாய்? கொடைவள்ளல் குமரப்பரை கொலை செய்ய வந்தேன். என்னையா? உன்னைத்தான். என் தந்தையை கொலை செய்த உன்னைத்தான் நான் கொலை செய்ய வந்திருக்கிறேன். கண்ணமிட்டு ஆதரித்தவருந்தும் பாராமல் கண்ணமிட்டு காலித்தனம் செய்த உன்னைத்தான் நான் கொலை செய்ய வந்திருக்கிறேன். நெருங்காதே, நெருங்கிவிடும் எலும்பு.
என்னது லைட்லாம் அணி கிடக்குது? அயோக்கிய பயல, நீதான இந்த அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? தாண்டி நீச்ச யாரா அந்த குட்டி? மாமா ஓல்டு லவர் நீலம். நீலம் நீலமா? சரி சரி. நீலம் என் மகளா? அட படுவாய் பயல, நல்லா இருந்த பொண்ண நடுத்தருக்கு இழுத்துட்டு வந்துட்டியா? நான்சென்ஸ். உன்னை எந்த மடையண்டா அப்படி வளர்த்தான்? மரியாதையா பேசு, மண்டே பிளந்துருவேன். பொண்ண வளர்க்க தெரியாம வளர்த்து அறிவட்டதனமா பேசுறிய? அத நீ சொல்லாதையா, நான் சொல்லணும். சொல்லு. என் பொண்ணுதான் பொல்லாத வளாச்சுதே, அதை தெரிஞ்சு உன் பையனையில கண்டிச்சு வைக்கணும். அதுக்கு திறமையில மகா மனுஷன் மாதிரி பேச வந்துட்டிய. என்ன சொன்ன? யோ, இந்த அமரலிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஆட்டம் பாம்புன்னா அகில உலகமே கிடுகிடுத்து போய்யா, கிடுகிடுத்து போகும். அட ஆட்டம் பாமா இருந்தா என்ன, ஹைட்ரஜன் பாமா இருந்தா எனக்கு என்ன ஐயா? இங்க ஒரிஜினல் ஆட்டம் பாம்புக்கு ஒரு வயலும் பயப்பட மாட்டேங்கிறான். நீ டூப்ளிகேட் ஆளுக்கு டூப் அடிக்கிறீன்னா பணம் இருக்குங்கிற திமுறா? உங்ககிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட படிப்பு இருக்கு. அறம்பாடி தொலைச்சிருவோம், ஜாக்கிரதை. அட காலமேக போல அவருக்கு கணக்க பிள்ளையா இருந்தவரு அறம்பாடி தொலைச்சிருவாராம்ல. அறம் இந்தாயா, அறம் பாடாத, அறம் செய்ய உருப்பிடுவேன். அறம் பாடுற மூஞ்சி மோடாரு மூஞ்சி ஒரு மாதிரி. அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும். என்னமோ போனா போது பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? என்ன 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 அதை பேசிட்டு அந்த பரம்ப உடச்சு விட்ட? இனிமே ஏதாவது பேசின எலும்பு உடைச்சிருவேன். ஐயோ வேணாமா, மானகட்டவன இப்படியே ஓடிடும். வீட்டு பக்கம் வந்த காலை வெட்டிடுவேன். தயா உன்னத்தான் எங்கேயாவது வாழை ஆட்டின தோலை உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. இவருக்கு எதுக்கு முன்ன தோல் உரிக்கிற வேலைதான் போல இருக்குது. ஏன்பா அவர் தான் அறிவில்லாம பேசினாலும் நீங்களும் பேசணுமா? நீங்களும் முட்டாளா? அத நீ சொல்லாத, நான் ஜொலா பழத்தை பழக்கிற மாதிரி பாதியா பழந்து பப்படிக்கல ஏலம் போட்டிருப்பேன். என்ன செய்யுது? விவகாரம் முத்தி போச்சே. சரி சரி, இழுத்துக்கிட்டு வந்து தோற. என்னங்க அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. என்ன கொஞ்சமாவது மருமகங்கிற மரியாதையா இல்லாம உளறா இருந்தாலும் தைரியம் இருந்தா நீ போ. அப்பா ஐயா மர்ம புள்ள சிவமாமா அடைச்சி பாடா. என்னடா ஆத்மகதம் பேசுற? பேச வேண்டிய சந்தர்ப்பம் என்ன? பந்தி அடிச்சிருக்காரு. யாரு? அவர் தாங்க 5 வருணம். என்னடா உலக 5 வருணமா? பஞ்சவர்ணம். என்னவா? இந்திரா அம்மா அங்க கூட வரலையா? ஏன் என்ன கேட்டா? அங்கேயும் வரலீங்களா? என்னடா இல்ல எங்கதான் போயிருப்பா? எங்க ஓடி பண்ணிக்கிறீங்க? எங்கயாவது வீட்டுல நுழைஞ்சுதானே ஆடணும். நமஸ்காரங்க. அட என்ன குழந்தை ஆச்சரியமா இருக்குது. உன்னை காணுன்னு ஊரெல்லாம் தேடி எடுத்தாரு உங்க மாமா. என்னையா? ஆமா குழந்தைன்னா எனக்கு கூட தண்டி கொடுத்துட்டாரு. நீங்க இல்லன்னு பதில் தண்டி நேற்று தானே கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் நல்லதுக்கு தான். என்ன குழந்தை அது? அப்ப நீ வந்தது அவருக்கு தெரியாதா? தெரியாது. என்ன குழந்தை அப்படி சொன்னா புறட்டு வரலாமா? நான் வராம இருந்தா அவர் என் வாழ்க்கையே பாழாக்கிடுவாரு. அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும். குழந்தை இப்படி எல்லாம் அநியாயமா பேசாத. அவர் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறாரு. பிரியமா இருந்தவர் தான் இப்ப பித்தலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கல்யாணம் செய்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. என்ன குழந்தை ஆச்சரியமா இருக்குது. நான் அவர்கிட்ட இவ்வளவு நெருங்கி பழகி வர்றேன், கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. உங்ககிட்ட இருக்காரு சொல்றது? உங்களுக்கு தானுகிட்ட போறாரு. ஐயா மரும பிள்ளை சும்மாரா? அட அப்படியே அவருக்கு ஒரு சபலம் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா பெரிய மனுஷன் இருக்கத்தான் செய்யும். அதை சமாதானமா சொல்லி சரிபடுத்திட்டா போச்சு. அதுக்காக இப்படி கண்டவங்க கூட பறந்து வரலாமா? அப்படி இல்லைங்க. இவங்க தான் எங்க அக்கா. இவங்க புருஷன் தான் உங்க வல்ல. அப்படியா? ஆமாங்க. நாங்கெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கும்போது நம்ம கிரியோட பாவ கொலை செய்துட்டு என்னை விட்டுட்டு ஓடி வந்துட்டாரு. அப்படியா விஷயம்? அட அந்த ஆளு நடக்கிறதையும் பேசுறதையும் பார்த்தா நான் பெரிய மனுஷனை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இல்ல தெரியுது அந்த வள்ளலுடைய வள்ளலு. அப்புறம் அதெல்லாம் சாவகாசமா சொல்றேன். கிரி வந்தாரா? வள்ளியே. ஏன்? அவர் எங்க கிட்ட கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. அவருமா போயிட்டாரு? என்ன குழந்தை இது? இது என்ன எல்லாரும் காணாம போற சீசனா? அப்ப நாங்க வரட்டுங்களா? எங்க போறீங்க? அவர் எப்படியா வெகு நாளா பாடுபட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடி வருமானத்தை கொடுத்து காப்பாத்தணும் கடவுளே.
ஏதாவது தகவல் இருக்குதுங்களா? அதை கேட்காத சொல்லணும். அவரை பத்தி இதுவரையிலும் ஒரு தகவலும் கிடைக்கல. அப்படியா? என்னால இனிமே இங்க இருக்கவே முடியாது. என்ன கஷ்டப்படாலும் அவரை கண்டுபிடிச்சாதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். நாங்க எங்கேயாவது போய் போறதா? ஏன் குழந்தை, உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இல்லைங்க. என்ன சித்தகாலமா? அவரு ஆம்பளை காணாம போயிட்டாரு. கஷ்டப்பட்டாலும் திரும்பி வந்துட மாட்டாரு. அதால அவரை கண்டுபிடிக்க போய் நீங்க காணாம போயிட்டா அப்புறம் உங்களை யாரு கண்டுபிடிக்கிறது? சோத்தை தின்னுட்டு சும்மா இருப்பீங்களா? அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும். இந்தாமா குழந்தை, அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டெல்லாம் நான் செய்துகிட்டு இருக்கேன். நீ வந்து கவலைப்படாத, நிம்மதியா இரு. அப்படி இல்லைங்க. நீங்க 1000 சொன்னாலும் மனசுக்கு ஆறுதலே இருக்காது. ஏன் இல்ல? நீ ஆறுதலா இருக்கிறதுக்கு தான் ராமாயண புத்தகத்துக்கு கொடுத்திருக்கிறேன்னு. அதுல உள்ள கட்டத்தை எல்லாம் படிச்சு பாக்குறது. படிச்சுட்டு தான் இருந்தா அப்புறம் என்ன? சீதையை காணாம ராமர் கஷ்டப்படுற கட்டம் வந்ததும் அருணகிரி ஞாபகம் உனக்கு வந்துட்டு ஆக்கும். ஓஹோ, அதுக்குதான் அடுத்த வாரம் நாங்க நடிக்க போற நாடகத்துல இவங்களையும் நடிக்க வைக்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன்ப்பா. நாடகமா? ஆமாம்மா, நம்ம நீலா பேரால இந்த ஊர்ல ஒரு சபா நடக்குது. ஆமாங்க, நீலகலா நிலையம்னு பேரு. நீலா சொல்றது போல அந்த நாடகத்துல நீங்க கொஞ்சம் பங்கு கொண்டுட்டீங்க. கிரியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆர்வலா இருக்கலாம். நான் தலைமை வைக்கிறதா? என்ன சார் யோசிக்கிறேன்? நீ சும்மா வாச. இதுல எல்லாம் எனக்கு இஷ்டமே கிடையாது. நீங்க அப்படி சொல்லவே கூடாதுங்க. ஆமா சார், ஆத்தம்பாம போட்டு சாகணும் எல்லாரும் பிடிவாதம் பண்றாங்க. நீ சும்மா ஒத்துக்க சார்னா. தம்பிக்கு எந்த ஊரு? புதுசா இருக்க? இதே மெட்ராஸ் தானுங்க. அதான கேட்டேன், பேச்சில இருந்து தெரியுது அசல் மெட்ராஸ். தம்பி யாரு? இவர் தானுங்க நம்ம சபா செக்ரட்டரி. நாசமா போச்சு. சபா செக்ரட்டரி இந்த லட்சத்துல இருந்தா சபா எப்படி இருக்கும் நல்லாவே புரியுது. வேற ஆளை போய் பாருங்க. நாங்க எப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எங்க நாடகத்துக்கு தலைமை வைக்க போறதாங்க ஊரெல்லாம் ஒரே அமக்கணமா இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்துதாங்க ஆகணும். வேணாம் ஐயா, போயும் நாடகத்துக்கு தான் நான் தலைமை வைக்கணும். ஏனுங்க, நாடகம் அவ்வளவு கேவலங்களா? கேவலம் இல்ல, மதிப்பாத்தான் இருந்தது அந்த காலத்துல. இப்பதான் ஆபீஸ்ல வேலை செய்யறவன்ல இருந்து டீ கடைக்கார வரைக்கும் அரகுற பசங்க எல்லாம் சேர்ந்து அநியாயமா கொலை பண்ணிட்டு வர்றானுங்களே ஐயா நாடகத்தை. நீங்க சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான். எங்க நாடகத்துல எந்த குறையும் கிடையாது, எல்லாருக்கும் திருப்தியாகவே இருக்கும். ஆமா சார், நீ சும்மா வந்து நம்ம டிராமாவை பார்த்த அப்ப நீயே சொல்வே. அதுலயும் நம்ம கதை சும்மா டூப் கதை இல்ல சார், மரகதவல்லி நாவலை தான் டிராமாவை போடுறோம் தெரியுமா? என்ன மரகதவல்லி எழுதின கதையா? அப்படின்னா நல்லா தான் இருக்கும். அப்போ உங்க பேரை போட்டு விளம்பரம் கொடுத்துடுறேன். அட்ட நீ சும்மா நோட்ஸ்ல பேர் போடுப்பா, வருவாரு. என்ன வாத்தியார போடலாம் இல்ல? அடச்சே, வாத்தியாராவது சட்டாம் பிள்ளையாவது. என்னப்பா 4ஆம் தேதி தானே? ஆமாங்க. என்ன நாடகம்? உலகம் பலவிதம். உலகம் பலவிதம் பேரே நல்லா இருக்க. எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் எங்க பலவிதமாய் ஊரை வைக்குது, கண்ணோடு போலே கலரை மாற்றுது. தற்பெருமையால தாண்டி இருக்குது, அற்ப விஷயத்தில் அடிக்கடி நடக்குது. வளவாய் பலவிதம் ஐயா, இத வளர்ந்து பாருங்க மெய்யா பொய்யா. வளவாய் பலவிதம் ஐயா. இந்த நீரை பூவ வச்சு குளித்து நினைச்சு நடப்பதென்ன பங்காரு, அடியே பங்காரு. கோவிலுக்கு போகையில் வந்து படிக்கலாறு முன்னாரு, முன்னாரு. காட்டு பத்தில் புடவ வாங்கி தந்தவன் யாரு, சொல்லடி பங்காரு, அடியே பங்காரு. நான் சிறுபாடு காட்டு கேட்டு கேட்டடியில் வாங்கி நீங்கி முன்னாரு,
மாமாவுக்கு உன் கையில் இருந்த வளையல் உடைஞ்ச காரணம் என்ன? அந்த காரணத்தை சொல்ல இப்போ நேரமும் இல்லை. நேரம் இல்லையா? வாங்க. ஐயோ அம்மா அம்மா என்ன சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே. அப்பா அவனை கட்டிக்கிட்டு நான் அவசப்படவும் வேணாம். எங்க ஆத்தா வீட்டுக்கு போற நீயும் என்ன தேட வேணாம். பாடி நெய்யா பொய்யா பாருங்க இத வளர்ந்து பாருங்க. நெய்யா பொய்யா உலகம் பலவிதம் ஐயா. பொருத்தமாய் உள்ள பொருத்தம் பண்ணாது போனை எதிரி பாயுது. அர்த்தமேயாத சந்தேகத்தாலே ஆலய பொருள் கம்பல் மாசுது உலகம் பலவிதம் ஐயா. இத வளர்ந்து பாருங்க. நெய்யா பொய்யா உலகம் பலவிதம் ஐயா. ஜக்கம்மா ஓடிவா ஜக்கம்மா ஓடிவா 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 ஓடிவா. பிறக்குது அம்மாவுக்கு பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது. ஐயாவை பிரிஞ்ச மனசு துடிக்குது. ஐயாவை பிரிஞ்ச மனசு துடிக்குது. அம்மாவுக்கு இப்போ அது காடிக்குது. பிறக்குது நல்ல காலம் பிறக்குது பிறக்குது. கல்யாணம் செய்த புருஷங்களை தேடி வருவாரா? அவர் காசு பணம் எல்லாம் கொஞ்சாது கையில தருவாரா? 5 நாளில் உன் புகனுக்கு தரும் ஆபத்து வருது தெரிஞ்சுக்கோ. ஐயோ தெய்வமே அதற்கு மார்கமே இல்லையா? இருக்குது. காளி கோவிச்சு கண்ணை மூடிக்கொண்டு காலி பிச்சு கேட்டாயே அப்ப கண்டம் விலகுமா? ஆமா கண்டம் விலகுது. கவலை ஒழியுது. கஷ்ட காலம் நீங்கி உங்கள் இஷ்டம் போல வாழ நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது. நெய்யா பொய்யா பாருங்க இதை உணர்ந்து பாருங்க. நெய்யா பொய்யா உலகம் பலவிதம் ஐயா. நம்பாம இருந்த அப்பாவின் என்னவோ ராஜா. ஆசை மனதிய நம்பாம இருந்த அப்பாவின் என்னவோ ராஜா. அருமை தெரியாம அடித்து உதச்ச சிப்பாயினி என்னவோ ராஜா. சிப்பாயினி என்னவோ. தாலி கட்டிய மனைவிக்கு நீ துரோகம் செய்தாயா? ஆமா. சாபத்தால மரண கண்டம் தப்பாது ஐயா. அப்படியா? அந்த சாபம் தீரவன் எனக்கு சொல்லுவாயம்மா. பரிதாபமாக தடுக்கிறேன் பாரு சொத்தம்மா. ஏழுமையா காளியம்மன் கோவில் முன்னாலே எங்கு பாரும் பஞ்சாதி வந்து சேரும் தன்னாலே. இப்போ போற நெய்யா பொய்யா பாருங்க இத உணர்ந்து பாருங்க. நெய்யா பொய்யா உலகம் பலவிதம் ஐயா. சாமுண்டே மாறுபிடாரே மாமுண்டி மயான ருத்ரா. மாமுண்டி மயான ருத்ரா. சதிபதி எல்லாம் ஒன்னா சேரணும். சந்தன செலவு எல்லாமே வாழணும். பக்கத்துணையாக வருவாயம்மா. உன் மக்களுக்கு புதி தருவாயம்மா. நெய்யா பொய்யா பாருங்க இத உணர்ந்து பாருங்க. நெய்யா பொய்யா உலகம் பலவிதம் ஐயா. இந்த விஷயத்தை சொன்னா விதமா என்னது வேக போட்டாட்ட காரியம் நடக்குது. பழமையும் கத்தியும் உதவி செய்யுது. பகவான் பேரால எல்லாம்
படா பேஜார் பண்றாரு. அதனால அவர் வந்து ஸ்பீச் கொடுக்கணும்னு எங்க சபாக்கார் சைட்லயும் உங்க சைட்லயும் கேட்டுக்கிறேன். என்ன சார் சிந்திக்கிற? சும்மா வந்து ஸ்பீச் கொடுத்த பெரியவர்களே வணக்கம். இந்த உலகம் பலவிதத்தை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னவோ அதே அபிப்பிராயம் தான் எனக்கு. ஆனா இந்த உலகம் பல விதத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு விதத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுல பாருங்க, விஷயம் தெரிஞ்ச பெரிய மனுஷாளுங்க வெளியில காட்டிக்கிற மாட்டாங்க. உதாரணமா கொஞ்சம் இருங்க மிஸ்டர் கிரி, கொஞ்சம் வாங்க. பரவாயில்ல, சும்மா வாங்க. இந்த கதையை எழுதுனது மரகதவல்லின்னு விளம்பரத்துல பார்த்திருப்பீங்க. அது பொய். உண்மையிலேயே இந்த கதை எழுதுனது இந்த அறிவாளி தான். அதை நீ சொல்லாமையா, நான் சொல்லணும். கதை எழுதுறது ஒருத்தர், பேர் வாங்குறது ஒருத்தரா? இந்த மாதிரி எத்தனை பேர் புறப்பட்டு இருக்கிறீங்க மகாஜனங்களே. இந்த ஆள் சொல்றத நம்ப வேணாம். அத்தனையும் தூப்பு. ஏன் சம்சாரம் பேர் தான் மரகதவல்லி. அவன் 10 வருஷம் ஆகி போச்சு. அவன் ஞாபகார்த்தமா அவன் பேர்ல நான் தான் இப்படி எல்லாம் கதை எழுதிக்கிட்டு வாங்க. யோ மறுபடியும் மாவு கொண்டாந்து போடு, இல்ல உன்னை ரொம்ப அடி தொலைச்சு போடுவேன். நம்ம கண்ணு நம்ம கையில ஜமாக்கிற நீ கண்ணா. யோ என் வீட்டுக்கு வந்து பாரியா இத மாதிரி எனக்கு தெரியும். சும்மா நிறுத்த மாட்டேற, உடம்பு அட்டாத. போட்டா நாடகம் நடக்குமா? நடக்காதது உங்கள் நாடகம். பேசாதே, நன்றி கட்ட நாடோடி. காட்டு கூச்சலுக்கு கட்டுப்பட்ட காலம் மலையாளி விட்டது. மரியாதையாக போவடி. ஒளிந்து போ. எனக்காக வந்து மன்னிக்க விடு. உன் இஷ்டம் போலயே நடக்கிற. எனக்கு உயிர் பிச்சை கொடுப்பா. கூடவே கூடாது. இதன் சொந்த அக்கணத்துக்கு அவர் மாதிரி உள்ள தள்ளி வைக்கணும். அப்படின்னா உன் ஆயுள் பூரா உள்ள தள்ளி வைக்கணும். எதுக்காக? எதுக்கா? இடிய இவ்வளவுக்கும் காரணம் நீதான். வஞ்சகமே அறியாத வள்ளியின் வாழ்க்கையை கெடுத்து விட்டு இப்போது எதற்காக வந்தா கேட்கிறார்? உன் நீச்சத்தனம் முன்பே தெரிந்திருந்தால் உன்னை அப்போதே கொண்டிருப்பேன். அவளுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றி சிறிதாவது சிந்தித்தாயா? பகலும் இரவும் அழுது அனுபவிக்குமடா அவன் வாழ்ய உள்ளம். பாதி நீ படித்த லட்சணம் இவ்வளவுதானா? எல்லாம் டூப்ளிகேட்டால இருக்குது. இந்த ஆளை நடானா கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்து உள்ளதாயிட்டாரு. இந்த ஆளை நடானா அரையணா சந்தகத்துல ஆற்றவும் தான் அமிர்தலிங்கம் ஆயிட்டாரு. அங்க என்ன, எனக்கு தமிழை பத்தியே சரியா தெரியாது. நீ என்னடானா பல்வலை புலவர்னு பட்டத்தை நீயா வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க. அதை நீ சொல்லாத, நான் சொல்லணும். 2 பேருமே சொல்லாதீங்க, நான் சொல்றேன். வள்ளி, கவலைப்படாதே அம்மா. இனி ஒரு கணமும் உன்னை பிரிந்து இருக்க மாட்டான் கழுகு. உன் மனம் போல் மாங்கல்யம் அணிந்து நீங்கள் இருவரும் மங்களமாக வாழ வேண்டும். கிரி, இவ்வளவு நாளாக நிலை குலைந்திருந்த என் மனம் இப்பதான் நிம்மதி அடைந்தது. அது உங்களுக்கு மட்டுமா? உலகம் பலவிதம் பார்க்க வந்த எல்லாருக்குமே நிம்மதியா இருக்குது. என்ன அதை நீங்க சொல்லணும். கரை சேர வேணும்.